தைராய்டு பிரச்சனை என்பது பாரம்பரியத்துடன் தொடர்பு உள்ளதா? ஹெரிடிட்ரி தைராய்டு அப்படின்றது கொஞ்சம் ரேர். ஆக்சுவலாக ஹெரிடிட்ரி தைராய்டு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மரபணு தொடர்பான விஷயம். மரபணுவில் மாறுதல்கள் ஏற்படுறதுனால ஒரு ஃபேமிலியில் வந்து தைராய்டு குறைபாடோ இல்லை மிகுதியோ வரக்கூடிய விஷயம். அதை விட ரொம்ப பொதுவாக பார்க்கக்கூடியது, நம்ம காமனாக பார்க்கக்கூடிய இந்த தைராய்டு குறைபாடும் மிகுதியாக வரக்கூடியது தான். இந்த அம்மாவுக்கு கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலே குழந்தை பிறந்து 2வது நாள் கண்டிப்பாக தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த குழந்தைக்கு தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஏன்னா அம்மாவுக்கு சரியாக சமநிலையில் மெயின்டைன் ஆகிருந்தால் தான் குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரொவைடட் அவங்க நல்ல அம்மாவுக்கு சரியான லெவலில் மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கிறோம் அப்படின்னா குழந்தை பிறந்தோன்னே இது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை அப்படின்றதே ஜென்ரலாக பொதுவாக பெண்களுக்கு அதிகமாகவும் ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவுமே பாதிப்பு ஏற்படும். அது எந்த விதமான தைராய்டு பிரச்சனையை பார்த்தாலும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை பிறக்கிற குழந்தை பெண்ணாக இருந்ததுன்னா அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு வயது வரும்போது இந்த பெண்ணுக்கு அதே மாதிரி அம்மாவுக்கு இருந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.